இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். வெங்கட் பிரபு அவர்கள் ரீசென்ட்டா மங்காத்தா படத்துடைய ரிலீஸ் ஃபங்ஷனுக்கு போயிருந்தாரு. ரிலீஸ் மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. அண்ட் முக்கியமா வெங்கட் பிரபு இந்த ஒரு ரிலீஸ்ல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல மிக முக்கியமா என்ன சொல்லியிருக்காருன்னா, டொரன்டினோவுடைய படத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதை எழுத ஆரம்பிச்சேன். பட் அந்த கதைய பொறுத்தவரைக்கும் என்ன படமா இருக்கும்னா, அந்த கதையில ஹைஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாரி தான் அந்த படத்தோட கதையா இருக்கும். ஆனா அந்த கதை நம்ப ஊருக்கு செட் ஆகுமான்னு யோசிக்கும்போது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல செட் ஆகாது அப்படின்றத நான் யோசிச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கப்புறமா என்ன நடந்தது? அப்படின்னு ஒரு கதை பண்ணேன். அந்த படம் தான் மங்காத்தா. அண்ட் இந்த படத்துல அஜித் சாருக்கு வில்லனா அர்ஜுன் சார் இருக்கா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அர்ஜுன் சார் பண்ண வேண்டிய கேரக்டரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நாகார்ஜுனா சார் கிட்ட தான் சொல்லியிருந்தேன். அவரும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சேலரி அண்ட் டேட் இஷ்யூஸ் இது 2 காரணமா தான் அவரு இந்த படத்துல மீண்டும் வரல. அதுக்கப்புறமா தான் நாங்க அர்ஜுன் சார அப்ரோச் பண்ணணுன்ற அப்டேட்டையும் குடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பிரேம்ஜி அண்ட் ஃபிரெண்ட்ஸ்ன்னு ஒரு 4 பேர் வருவாங்கல்ல. அந்த டீமே வேற ஆட்கள் பண்ண வேண்டியது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா, பிரசன்னா, விவேக் ஓபராய் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பிளான் நெறைய சேஞ்ச் ஆயி, நீங்க இப்ப பார்க்குற மங்காத்தாவா உருமாறி இருக்குன்றதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ரீசென்ட்டா சிறை அப்படின்ற திரைப்படம் தியேட்டர்ல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோடைய ஹீரோ ஆகாஷ். அவரு இப்ப அடுத்த படம் பண்ண போறாரு. அந்த படத்துக்கான பூஜை ரீசென்ட்டா நடந்திருக்கு. அண்ட் தொடர்ந்து அவரு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ட லாக் பண்ண போறாரு. தொடர்ந்து நெறைய படங்கள் பண்ண போறாருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இந்த படத்தையும் அவங்க அப்பாவுடைய புரொடக்ஷன் கம்பெனியான 7 ஸ்கிரீன் புரொடக்ஷன்ஸ் தான் புரொடக்ஷன் பண்றாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில ஜனவரி 26ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ரீசென்ட்டா ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, AK64 கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்க போறோம். நெறைய சர்ப்ரைசஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்க போது. ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் நீங்க கண்டிப்பா இந்த படத்துடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நெறைய எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மென்ட்டா பார்க்க போறீங்க. அண்ட் இது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படமாவும் இருக்கும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசென்ட்டா மங்காத்தாவோட ரிலீஸ் ஆச்சுல்ல. அப்போ வெங்கட் பிரபு சார் கிட்ட சார் மங்காத்தா 2 வருமான்னு கேட்கும்போது, அது அஜித் சார் தான் சொல்லணும்ன்ற மாரி ஷேர் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மங்காத்தா 2 வருமா? வராதான்னு. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து அவரோட இயக்கத்துல அவரே நடிக்க போறாரு. இது ஒரு சை-ஃபை கதைன்ற அப்டேட்ட நம்ம குடுத்திருந்தோம். பட் இப்ப அந்த ப்ராஜெக்ட்ட கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட்டோடைய பட்ஜெட் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கிறதுனால, இப்போதைக்கு அத தள்ளி வச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் ரீசென்ட்டா ரைட்டர் படத்துடைய இயக்குனரான பிராங்க்லின் ஜேக்கப் கிட்ட கதை கேட்டிருக்காரு. அந்த கதை பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுனால, அந்த படத்துல ஹீரோவா நடிக்கலான்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய விரைவில வரப்போது. சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே டேட்ல தனுஷோட காரா திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 படங்களும் பாக்ஸ் ஆஃபிஸ்ல எப்பேர்ப்பட்ட நம்பர்ஸ் பண்ண போதுன்னு. அனுபமாவுடைய நடிப்புல லாக்டவுன் அப்படின்ற படம் ரெடியா இருந்தது. இந்த படத்துடைய ரிலீஸ போன வருஷமே பிளான் பண்ணாங்க. பட் ஒரு சில காரணங்களால ரிலீஸ் தள்ளி போச்சு. மீண்டும் ரிலீஸ் டேட் லாக் பண்ணாங்க. மீண்டும் அந்த ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. இப்போ 3வது முறையா ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம்ன்றத பிளான் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலான அனௌன்ஸ்மென்ட்டும் குடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டியாவது ரிலீஸ் ஆகுமா? இல்ல ஆகாதான்னு. ராம் சரணுடைய நடிப்புல பேடி அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கு. அந்த டான்ஸ யார் ஆடப் போறாங்கன்னா, ஆக்ட்ரஸ் மிர்னால் தாக்கூர் தான் அந்த டான்ஸ் ஆடப் போறாங்களாம். பயங்கரமா இந்த சாங் வரப்போதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல அந்த டீம் மெம்பர்ஸே இருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஜனநாயகன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்றது ஜனவரி 27ஆம் தேதி தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சப்போஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஜனவரி 30 இல்ல பிப்ரவரி 6 இல்ல பிப்ரவரி 13 இந்த 3 டேட்டுக்குள்ள எப்பயாவது ஒரு டேட்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். சப்போஸ் இந்த 3 டேட்லயுமே படம் ரிலீஸ் ஆகலன்னா, இந்த படம் ரிலீஸே ஆகாது. ஓவராலா எலக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும். இல்லன்னா டைரக்ட் OTTல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு.